அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் சிவமகாதேவ். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது மிக மிக பித்தர்களுக்கு நாம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அமாவாசை வரும். நம்ம படையல் போடுவோம், அதுக்கப்புறமா திதி கொடுப்போம். இதெல்லாம் ரொட்டீனாக வர்றது. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பானத ஒரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை தான் அப்படின்றத எடுத்துக்கணும். இது கடக மாசத்துல வர்றதுனால இது தாயார் வர்க்கத்துல உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி தகப்பனாருடைய வர்க்கத்துல உள்ளவங்களுக்கும் இது சிறப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கணும். இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது மற்ற அமாவாசையை விட இந்த அமாவாசை அப்படின்றது சிறப்பு அப்படின்றத எடுத்துக்கலாம். இந்த அமாவாசைய நாம எப்படி வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கோவில்ல போயிட்டு நாம திதி கொடுக்க கூடாது அப்படின்றத எடுத்துக்கணும். இது பஞ்சஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை, நீர்ஸ்தலமான திருவானைக்காவல், ஆகாயஸ்தலமான சிதம்பரம், வாயுஸ்தலமான காளகஸ்தி, நிலஸ்தலமான காஞ்சிபுரம், இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துல நாம திதி கொடுக்கறது அப்படின்றது நல்லது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில கொடுக்கறது, அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துல கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் நல்லது அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தபடியா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களோட வீட்டுல ஒரு நல்ல பிராமணன், அதாவது நல்ல மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு பிராமணனை கூட்டிட்டு அந்த ஒத்த பிராமணனை கூப்பிடாம ரெட்ட பிராமணனை கூப்பிடுங்க. கூப்பிட்டு உங்களுடைய வீட்டுல நல்ல முறையில திதி கொடுக்க சொல்லுங்க அப்பா அம்மாவுக்கு. அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு திதிக்கும் பார்த்தீங்கன்னா 3 பிண்டம் தான் வைப்பாங்க. ஆனா 21 பிண்டம், 21 தலைமுறைக்கு 21 பிண்டம் அப்படின்னு கணக்கு இருக்கு. 20 20 40 1 1 2 மொத்தம் 41 பிண்டம் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க ஐயரை கூப்பிட்டு வீட்டுல 41 பிண்டத்தை வச்சு நீங்க பண்ணணும். 21 பிண்டம் அப்படின்றது உங்களுடைய தகப்பனார் வர்க்கத்துக்கும், 21 பிண்டம் அப்படின்றது தாயார் வர்க்கத்திற்கும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டுல திலகோமம் பண்ணாதீங்க, தில தர்ப்பணம் பண்ணுங்க, திதி கொடுங்க. அதே மாதிரி 42 பிண்டம் கண்டிப்பா வைக்கணுமான்னு கேட்டா ஆமா வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 41 பிண்டம் அதை வச்சுட்டு அது முடிஞ்ச பிறகு அதை கையோட பசுமாட்டுக்கு அந்த 41 பிண்டத்தையுமே எடுத்துட்டு போய் அப்படியே கையோடையே போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அகத்திக்கீரை, அந்த அகத்திக்கீரையும் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த திதி கொடுக்கும்போது இந்த வருட திதி நீங்க இப்படி கொடுத்துட்டு அடுத்த வருடத்துக்குள்ள உங்களோட உத்தியோகம் மேன்மை அடையும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும், கணவன் மனைவி உறவு மேன்மை அடையும், வாழ்க்கையை எல்லா நிலையும் உயர்வு அடையும் அப்படின்றது சொல்லலாம். ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்குமே இதுவே உங்களுக்கு ஒரு முறையான பூஜை அப்படின்றதுனால இந்த நேர்கள் கண்டிப்பா இதை நீங்க பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.